ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இது மட்டும் இருந்தால் போதுங்க, குழம்பே தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுருள வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கத்திரிக்காயை சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ போல் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இது போல் குட்டி குட்டியாக நல்ல நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட கத்திரிக்காய் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் கொடுத்து வதக்குங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3மே சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா சுருள வதக்கிக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் தேவையே படாது கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும். அதனால் திறந்தே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்தளவுக்கு வதங்கிக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு மூடி வச்சு வேக விடணும் அப்படின்னா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிருச்சு கத்திரிக்காய். இப்போது நடுவில் அப்படியே லைட்டாக அப்படி குழி பறிச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் அப்படி கேப் விட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். 2 முட்டை ஊற்றிக்கோங்க, அல்லது 3 முட்டை கூட ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இது போல் கிளறிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு முட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளற வேண்டாம், நடுவில் மட்டும் கிளறிக்கோங்க. நல்ல ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா முட்டையை போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் உதிர்ந்து நல்லா பாப்கார்ன் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட நல்லா சேர்த்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காயும் முட்டையும் சேரும்போது ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு வைப்பீங்க அல்லது கத்திரிக்காய் பொரியல் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இது மட்டும் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இதை மட்டும் வச்சுக்கிட்டு கூட சாதம் கூட சாப்பிட்லாம். இப்போ கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையான இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜனாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.